இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். 24வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 6. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர், பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர்கள் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவராகிய இயேசுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, இவ்விதமாய் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல சொல்லி அவர்களை நான் என்ன செய்யுங்கன்னா ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மோசே மூலமா ஆரோனை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்றாருன்னா, என் நாமத்தை கூறி என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. தேவனுக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு. ஆமே, பாடல் கூட எத்தனையோ நாமங்கள் தேவனே. எத்தனையோ நாமங்கள் கர்த்தருக்கு சொல்லலாம். என்னென்ன நாமம் சொல்லலாம்? கர்த்தர். இப்போ அப்படிலாம் கேட்டேன்னா 1 மணி நேரம் மேலே தாண்டி போயிடும். என்னென்ன நாமங்கள் உண்டு ஆண்டவருக்கு? கர்த்தர், அப்புறம் தேவன், யெகோவா, சர்வ வல்லவர், அப்புறம் நித்திய பிதா, சமாதான கர்த்தர், ஆலோசனையின் தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், யெகோவா எல்ஷடாய், யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா. இப்படி நிறைய நாமங்கள் என்ன பண்ணுதுன்னா வேத புஸ்தகத்தில் உண்டு. இந்த நிறைய நாமங்களில் முக்கியமாக அடிக்கடிக்கு பயன்படுத்துகிற ஒரு நாமம் என்ன அப்படின்னா கர்த்தர். நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நீங்கள் வாசிக்க முடியும். எல்லா இடத்துலையும் அந்த பிளாக் மார்க்கில் போட்டிருப்பாங்க அந்த வார்த்தை. என்ன வார்த்தை? கர்த்தர், கர்த்தர். அப்போது அந்த பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரு நாமத்தை கர்த்தர் அதிகமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். என்ன நாமம்னா கர்த்தர் என்னும் நாமம். என்ன நாமம்? ஆகையினாலதான் மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை சொல்லி அவர்களை என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. என் நாமத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் என்கிற நாமத்தினால கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிடு. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிடுவர். இந்த ஆசீர்வாதம், இந்த பிரகாசம், இந்த கிருபை, இந்த பிரசன்னம், இந்த சமாதானம் இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்னும் நாமத்தினாலே. அதனால தான் சொல்றாரு, நீங்க ஆசீர்வாதமா இருங்க அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உன்னை, நீ ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் என்ன பண்றாங்க, அப்பா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாமத்தினால ஆசீர்வாதம் கிடையாது. நீ நல்லா இருப்பான்னு சொன்னா நல்லா இருந்துருமா? அவங்க உள்ளத்துல ஏதோ வேற ஒரு எண்ணத்தோட கூட நீ நல்லா இருப்பான்னு பண்ணலாம், சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய வசனம் கர்த்தர் என்னும் நாமத்தினால ஆசீர்வாதம் உண்டு. நீங்க யாத்திராகமத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது 6வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் மோசேக்கு தெளிவா சொல்லுவாரு. யாத்திராகமம் 6:3, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே யார் யாருக்கு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கும் தரிசனமானே, ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. ஆபிரகாமுக்கு தரிசனமாகும் போது என்ன சொல்றாருன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ எனக்கு முன்பாக எப்படி இரு, உண்மையாயிரு. அடுத்தது ஈசாக்கு சொல்லும் போது எப்படின்னா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், நான் சர்வ வல்லமை உள்ளவர். அடுத்தது யாக்கோபுக்கு என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாம் ஈசாக்கு என்னும் தேவனுடைய சர்வ வல்லமை உள்ள தேவன். எந்த நாமத்தை சொல்லி அவர்களுக்கு அறிமுகம் ஆகிறார்னா சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். இந்த நாமத்தினால கர்த்தர் என்ன செய்யறார்னா ஒரு 3 ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கிறார். யார் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவங்க 3 பேருக்கும் எந்த நாமம்? கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தர் யாரு?
ஆனா அதே ஜனங்க அப்படியே ஜெனரேஷன் வளரும் போது மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்கிற நாமத்தினால ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், விடுவித்தேன், பாதுகாத்தேன், சுகத்தை தந்தேன். இப்பொழுது நான் ஒரு புதிய நாமத்தினால வெளிப்படுகிறேன். அந்த புதிய நாமம் என்ன அப்படின்னா யெகோவா. யாரு என்ன சொல்றாரு? மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது என்ன வெளிப்படுத்துறாருன்னா, நான் யெகோவா கர்த்தர். யார் அவரு? யெகோவா கர்த்தர். அந்த நாமத்துல சர்வ வல்லமையுள்ளவர் அப்படின்னா அதுல ஒரு ஆசீர்வாதம், அதுல ஒரு நிச்சயம், நம்பிக்கை எல்லாமே உண்டு. இப்ப யெகோவா என்கிற ஒரு நாமத்துக்கு வரும்போது இங்க ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். இந்த நாமத்தினால அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. இந்த யெகோவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த யெகோவாவின் நாமம் தான் அன்றைக்கு இருந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தது. அன்றைக்கு இருந்த எகிப்தின் சகல ராஜ்யங்களுக்கு முன்பாக அற்புதங்கள் செய்தது நாமம் எந்த நாமம்? சர்வ வல்லமை உள்ளவர்ன்ற அந்த நாமத்தில், யெகோவா என்னும் நாமத்தினால அன்னைக்கு அந்த எகிப்தியர் முழுவதும் பார்க்குறாங்க பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. யெகோவா அப்படின்னா கர்த்தரின் கண்மலை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த யெகோவா என்கிற அந்த நாமத்தை சொல்லி மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீங்க 148வது சங்கீதத்துல 13வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது அங்க இப்படி சொல்லுவாரு, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் எப்படி இருக்கு? அவருடைய நாமம் தான் மேலானது. அதனால ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்தும் போது கர்த்தருடைய நாமத்தினால் வெளிப்படுத்துவார். இவங்க என் பாதையை விட்டு விலகி போகாதபடி அவங்க என் பாதையில் நடத்து, எனக்கு ஆராதனை செய்யும்படி, எனக்கு பலியிடும்படி, என்னை துதிக்கும்படி இதை ஜனங்களை நான் செய்தேன்னா பெயர் சொல்லி அழைத்தேன். அடிக்கடி சொல்லுவார். ஏன் அப்படின்னா தாவீது சொல்றாரு, கர்த்தரின் நாமத்தை துதிங்க, அவர் நாமம் மாத்திரம் உயர்ந்தது. ஆமே. இந்த காலை நேரத்தில் நம்ம யாரை துதிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னா மனுஷனை அல்ல, யாரை துதிக்க வந்திருக்கிறோம்? எங்கே 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலும், எங்கே 2 பேர் 3 பேர் கூடி இருந்தாலும் யாருடைய நாமத்தினால கூடி வருகிறோம்? கர்த்தருடைய நாமத்தினால கூடி வந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால நம்ம என்ன செய்யறோம்? விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால வேத வார்த்தைகளை கேட்கிறோம். இங்க தாவீது சொல்றாரு, அவரே உயர்ந்தவர். அவர் எப்படி உயர்ந்திருக்கிறார்னா வானத்துக்கும் பூமிக்கும் அவருடைய நாமங்களை என்ன செய்ய முடியாது? அளவீடு பண்ண முடியாது. அவருடைய நாமத்தை ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ள அடக்க முடியாது. வானத்துக்கும் பூமிக்கும் அவர் மேலானவராக இருக்கிறார். அவரே சர்வ வல்லமை உள்ளவர். அடிக்கடி சொல்வார், நான் கர்த்தர், நான் கர்த்தர், நானே கர்த்தர். இந்த வார்த்தைகளை சொல்லுகிற இடத்துல எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அசைவு ஏற்படும். இந்த வார்த்தைகளை சொல்லும் போது, கர்த்தர் என்கிற அந்த வார்த்தைகளை கேட்கும் போது, கர்த்தர் என்கிற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிற இடத்துல கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்று பழைய ஏற்பாட்டிலிருந்து வேதம் முழுவதிலும் கர்த்தர்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஆமே. ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுது, ஏதோ ஒரு விடுதலை உண்டாக போகுது, ஏதோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நான் கர்த்தர் அப்படின்னா அங்க அதுக்கு பிறகு ஏதோ ஒன்று கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா நமக்காக ஜனங்களுக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. அங்கெல்லாம் சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் அந்த நாமம் எப்படி இருக்குன்னா மேலானது. நீங்க பிலிப்பியர் 2:11 நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 2:10-11 வாசிக்கும் போது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி. எந்த நாமத்தினால? இந்த காலை நேரத்தில் எந்த நாமத்தினால நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம்? நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே இது எல்லாவற்றையும் கொடுங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்போ எந்த நாமத்தினால அற்புதம் உண்டாகுது அப்படின்னா இயேசுவின் நாமத்தினால. பழைய ஏற்பாட்டு நாட்களில் எந்த நாமத்தில் உண்டானது? பழைய ஏற்பாட்டு நாளில் எந்த நாமத்தில் உண்டானது? கர்த்தர், யெகோவா. ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய நாட்களில், அப்போஸ்தலருடைய நாட்களில் எந்த நாமத்தினால விடுதலை உண்டானதுன்னா இயேசு என்கிற நாமத்தினால முழங்கால்கள் யாவும் முழங்கும். அடுத்த வசனம் 11 வாசிங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு
எல்லா நாமத்துக்கும் மேலாக நாமத்தை என்ன பண்ணார்னா தந்தருளின. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் எந்த நாமம்னா இயேசுவின் நாமம். நம்ம பழைய பாட்டு ஒன்று பாடுவோம், ஞாபகம் இருக்கா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அந்த நாமத்துக்கு எந்த ஒரு இணையுமே என்ன பண்ணல, வானிலும் பூவிலும் மேலான நாமம், அப்புறம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். அப்ப அந்த நாமத்தை எந்த மனுஷனுக்கும் ஈடு இணை செய்ய முடியாது. அந்த நாமத்தை வைத்து எந்த மனுஷனோட ஒப்பீடு செய்ய முடியாது. இப்போ அந்த நாமத்தின் மேல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, எத்தனை பேர் அந்த நாமத்தை சொல்லி, எத்தனை பேர் அந்த நாமத்தின் மேல விசுவாசமா இருந்து, எத்தனை பேர் அந்த நாமத்தை கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அற்புதம் உண்டாகட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால நோய்கள் சுகமாகட்டும், இயேசுவின் நாமத்தினால தரித்திரங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால கடன் ஒழியட்டும், இயேசுவின் நாமத்தினால விடுதலை இறங்கி வரட்டும், இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடைபெறட்டும், இயேசுவின் நாமத்தினால கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தினால எல்லா விதமான வியாதியின் கட்டுகளை கர்த்தர் உடைப்பார் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். என்ன செய்யறாரு? மகிமைப்படுத்துறார். அந்த நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது ஒருவரும் வெறுமையாய் திரும்பினதே இல்லை. ஆகினால்தான் யோவான்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 16வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, யோவான் 16:23, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே அதை அவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கோ. ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க ஒன்றும் கேட்கல, இதுவரைக்கும் நீங்க எப்படி ஜெபம் பண்ணீங்க உங்களுக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு நான் சொல்லித்தரேன், என் நாமத்தினாலே நீங்க விசுவாசம் உள்ளவர்களா என்ன பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. இந்த 6வது மாதம் ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு, இந்த மாதத்தில் நான் வழக்கமாக நான் எங்கே இருந்தாலும் நான் ஜெபிக்கிறது, நான் இப்போ இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து மற்றவங்களுடைய இருதயத்தின் பாரத்தை புரிந்து ஜெபம் பண்ணுறவன் தான் ஒரு ஊழியக்கார். ஆமே, கடந்த நாட்களில் கூட ஒருத்தர் சொன்னாராம், இன்னும் காசு தர மாட்டீங்க, அது தர மாட்டீங்க, நான் சென்னையிலேருந்து டீசல் போட்டு வரேன், எனக்கு காணிக்க தர மாட்டீங்க, நான் எனக்கு காணிக்க வரல, இந்த சபையை எதுக்கு வச்சுக்கிறேன்னு தெரில அப்படின்னு என்ன பண்ணுறாராம், இங்கிருந்து போய் ஒரு 80 கிலோமீட்டர் போயிட்டு திட்டிட்டு வர்றாராம். எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யலை, திருப்தி ஆகலை, எவ்வளோ கொடுத்தாலும். ஆனால் அதுதான் நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், பிரதர் நீங்கள் இருக்கும்போது எவ்வளவோ காசை நாங்கள் கொடுத்தோம், ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன தெரிலன்னா கஷ்டமே தெரில, ஆனால் இப்போ எங்களை எவ்வளோ திட்டுறாங்க, எவ்வளோ திட்டினாலும் எங்கள் கையில் கொடுக்குறதுக்கு காசே இல்லை அப்படின்னு. இவங்க எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா, இவங்க எப்படி மாறிட்டாங்க, இவங்களுடைய சுய முயற்சியில் எதனா ஒன்று என்ன பண்ணணும், வாங்கணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயேசுவின் நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் கர்த்தர் என்ன செய்வார்னா தருவார். எந்த நாமத்தை சொல்லி கேட்கணும்? மனுஷங்கிட்ட கேட்கக்கூடாது. இயேசு தருவார், இயேசு செய்வார், இந்த வேலை இயேசு முடிப்பார், இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கும், இயேசுவின் நாமத்தினால் அதிசயம் நடக்கும். இதை நாம் என்ன செய்யணும்னா உறுதியாக பட்டு பிடிக்கணும். அதனால தான் ஆண்டு சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், தருவேன், எதை வேணா கேளுங்க. இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி வரைக்கும் போய் திட்டிகிட்டு தான் வராங்களாம். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த மே மாதம் வரும்போது எல்லாம் கல்யாணம் ஆனவங்க தான் சபையில் இருந்தாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே அடுத்த மாதம் அவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், பேக் வாங்கணும், ஷூ வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், எவ்வளவோ செலவு இருக்கு ஆண்டவரே, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவேன். அது அந்த மக்கள் மனதில் என்ன வந்துன்னா, ஒரு பெரிய ஒரு பிரதருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, ஆனால் அவர் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. நீங்கள் இருக்கும்போது ஜெபம்லாம் பண்ணுவீங்க, நான் இப்போல்லாம் என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டமாகுது. நான் நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுடைய கஷ்டத்தை புரிந்து என்ன செய்யணும், ஊழியக்காரன் ஜெபிக்கணும். இப்போ இயேசுவின் நாமத்தினால சொல்லி என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். இந்த மாதம் ஒன்று நம்புங்க, விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. நான் அதுதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்குரிய எல்லா தேவைகளையும் கரெக்டா அந்தந்த நாளுக்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. இன்னைக்கு மே மாதம் 10ஆம் தேதி ஆயிடுச்சு. இந்த மாதம் கடைசியா ஜூன் மாதமோ ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள கர்த்தர் அந்த பணத்தை எப்படியாவது கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமே. இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எல்லா இடத்திலும் வெறுமையா இருக்குது, எல்லா இடத்துல காய்ந்து போயிருக்கிறது, எல்லா இடத்திலும் மறண்டு போயிருக்கிறது. அற்புதம் எங்க இருந்து வரும், அற்புதம் எங்க இருந்து நடக்கும் என்று சொல்லி ஒரு ராஜாக்கள் ஒரு பெரிய கூட்டம் வந்து எலிசாவிடத்துல கேட்கும் பொழுது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன். ஆமே. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணும் நடக்கல, ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தினால நீங்க விசுவாசத்தோடு கேளுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் என்னுடைய பிள்ளைகளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்துல கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸா இருந்தாலும் எந்த ஃபீஸா இருந்தாலும் அவங்களுக்குரிய தேவைகள் ஒவ்வொன்றத்திலும் என் தேவன் பெரியவராய் இருந்து அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழை காண மாட்டீர்கள், ஆனால் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் வரவே வராது. அந்த நாளிலே கர்த்தர் உங்களை தலைகுனிய விட மாட்டார். அந்த நாளில் கர்த்தர் உங்களை வெறுமையா விட மாட்டார். ஆமென். நிச்சயம் வெறுமையா விட மாட்டார். நான் நம்புறேன். அப்படிதான் ஒரு நாள் வெறுமையா விட மாட்டார். நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் ஜெபிக்கிற ஆள் கிடையாது, எல்லாருக்கும் ஜெபம் பண்றோம். யார் யாரெல்லாம் ஃபீஸ் கட்டுறது கஷ்டப்படுறாங்க, யார் யாரெல்லாம் ரொம்ப வேதனையோடு இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் இந்த மாதம் என்ன வச்சு எப்படி ரொட்டேஷன் பண்ணி எதை பண்ணல எதை செய்யலான்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறாங்களோ, கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களை காண பண்ண என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள், விசுவாசத்தோடு கேளுங்க, அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ கேளுங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? கேட்கலாம். கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? கேட்கலாம். கேளுங்க. இந்த மாதம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால கேளுங்கன்னா மாயம் முன்னு இருக்காதீங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் என் பிள்ளைகளுக்குரிய தேவைகள் சந்திக்கப்படும், என் வீட்டுக்குரிய தேவைகள் இயேசுவின் நாமத்தினால சந்திக்கப்படும், என் கடன் பிரச்சனைக்குரிய தேவைகள் இயேசுவின் நாமத்தினால சந்திக்கப்படும், இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகும், இயேசுவின் நாமத்தினால அற்புதத்தை செய்வீங்க, இயேசுவின் நாமத்தினால நீங்க இந்த மாதம் அதிசயமா நடத்தி கொண்டு போவீங்க. ஆமே. அப்ப கேட்டோம், கர்த்தர் தருவாரா தரமாட்டாரா? ஏன்? அவருடைய நாமத்தை கர்த்தர் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார், அவருடைய நாமத்தை கர்த்தர் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார், அவருடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். வானத்தின் கீழே பூமியின் மேலும் இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த நாமம் பெரிய நாமம், அந்த நாமம் உயர்ந்த நாமம். ஆமென். ஆகையால அந்த நாமத்தை கேட்ட அப்போஸ்தலர் என்ன செய்யறாங்கன்னா, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, அங்க இந்த நாமத்தை விசுவாசித்து ஒரு மனுஷன் போகிறாரு. 3:5 வாசிங்க. 3 அதுக்கு முன்னாடி இருந்தே கூட வாசிக்கலாம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, 2 பேர் தேவாலயத்துக்கு போவாங்க. அதுல இருந்து வாசி. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார். என்ன நடக்குது? தேவாலயத்தினுடைய வாசல்ல அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் போறாங்க. ஒரு வாசல்ல பிச்சை கேட்கிற ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அந்த மனுஷன் இவங்க கிட்ட ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பொண்ணோ வெள்ளியோ இல்லை சாப்பிட்றதுக்கோ ஏதாவது தருவாங்கன்னு சொல்லி நம்பி இவங்க கிட்ட கேட்டா என்ன நடக்குதுன்னா, பேதுரு யோவான் சொல்லி எங்களை உற்றுப்பார். இவனை உற்று பார்க்குறான். ஏதாகில கிடைக்கும் என்று நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு தெளிவா சொல்றாரு, என்கிட்ட கொடுக்கறதுக்கு வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அவங்க கிட்ட என்ன இருந்ததுன்னா, ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, என்ன சொல்லிட்டு போனாரு? உங்ககிட்ட காசு கிடையாதுப்பா, நான் உனக்கு காசு கொடுத்துட்டு போல, ஒன்னே ஒன்று கொடுத்துட்டு போறேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? உன் சந்தோஷமா இருக்கும்படி நான் தருவேன்.
பேதுருக்கிட்ட வந்து ஒரு பிச்சை கேட்குறான் ஒரு மனுஷன். பேதுரு நினைக்கிறாரு என்கிட்ட எதுவுமே கிடையாது, என்கிட்ட 5 பைசா கிடையாது, வெள்ளி கிடையாது, பொண்ணு கிடையாது, சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் என்கிட்ட ஒன்னே ஒன்று ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. என்ன கொடுத்துட்டு போயிருக்கிறார்னா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. ஆமென். இந்த ஒன்று தான் இருக்கு. என்ன? இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு உன்னை என்னால் எழுப்ப முடியும். இந்த நாமத்தை சொன்னா எனக்கு சாப்பாடு வரும், இந்த நாமத்தை சொன்னா சுகம் வரும், இந்த நாமத்தை சொன்னா விடுதலை வரும், இந்த நாமத்தை சொன்னா அற்புதம் நடக்கும், இந்த நாமத்தை சொன்னா அநேக ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகும். இந்த மனுஷன் எதிர்பார்த்த காரியம் வேற, ஆனா தேவன் கொடுத்த காரியம் வேற. இந்த பிச்சைக்காரன் உட்கார்ந்து வெள்ளி பொண்ணு ஏதாவது ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு தேவை நினைச்சாங்க. ஆனா ஒரே ஒரு நிமிஷத்துல பேதுரு சொல்லிட்டார், இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட. அந்த நாமம் பெரிய நாமம். உடனே என்ன நடக்குது? அந்த மனுஷன் எழுந்து நிமிர்ந்து நின்று நடந்து குதித்து அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள்ள போகிறான். இது வரைக்கும் தேவாலயத்துக்கு வெளியே இருந்தா, இன்னைக்கு அந்த இயேசுவின் நாமம் ஒரு மனுஷனை உயிர்ப்பித்து குதித்து நடந்து நின்று அவனை ஓட வைத்து தேவனுடைய ஆலயத்தில் துதிக்கும்படி அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி கொண்டு போனது. ஆமென். இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாம் எந்த நாமத்தை ஆராதிக்கிறோம்? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். இப்போ இயேசு நாமத்தில் என்ன நடக்குதுன்னா, அடுத்து நீங்கள் ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே யாக்கோபு சொல்லுகிறாரு, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? யாக்கோபு 5:14. ஒருத்தன் வியாதிப்பட்டுட்டான் அப்படின்னா மூப்பரில் கூப்பிடுங்க. மூப்பர் வந்தோடனே ஏன்பா எழுந்து நடப்பான் அப்படின்னு சொல்றது இல்லை. அவங்க என்ன செய்வாங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தினால எண்ணெயை பூசி இவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அங்கே அவங்களுடைய வியாதிகள் மாற்றப்படும். கர்த்தர் அவங்களுக்கு சுகத்தை தருவார். அல்லேலூயா. இப்போ இந்த நாமத்தை குறித்து 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எந்த நாமம்? இயேசுவின் நாமம், கர்த்தருடைய நாமம். இதுதான் முக்கியமாக வேத புஸ்தகத்தில் ரொம்ப அதிகமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவருடைய நாமத்தை குறித்து 3 காரியம். முதலாவது, கர்த்தருடைய நாமம் நம்ம உயிர்ப்பிக்கிறது. மேஷாக்கு எழுதுனியா? முதலாவது, கர்த்தருடைய நாமம் நம்ம என்ன செய்கிறது? சத்தமா சொல்லுங்க. உயிர்ப்பிக்கிறது. 143வது சங்கீதம் 11வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்ல, கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை என்ன செய்யும்? என்னை உயிர்ப்பியும். அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப அதிசயமான ஒரு வார்த்தை. என்னை உயிர்ப்பிங்க அப்படின்னு கேட்கல, அவரு என்னை சுகமாக்குங்கன்னு கேட்கல. உம்முடைய நாமத்தினால, கர்த்தாவேங்கிற கர்த்தர் என்கிற நாமத்தினால என்ன செய்யுங்கன்னா உயிர்ப்பீங்க. அந்த நாமத்தை குறித்து தாவீது ராஜா அதிகமா எழுதியிருப்பார். ஏன் அப்படின்னா இதை குறித்து அவர் அனுபவித்தவர். சங்கீதத்தில் நிறைய வரும், கர்த்தாவே ஏன் தூரமாயிரு, கர்த்தாவே ஏன் என்னை தள்ளி விடுகிறீர், கர்த்தாவே நீர் எது வரைக்கும் பொறுமையா இருப்ப. இந்த வார்த்தைகள் சங்கீதத்தில் அதிகமாக எழுதியிருப்பார். காரணம் என்ன? இந்த கர்த்தர் என்கிற நாமத்தில் ஒரு அற்புதத்தை நான் பார்க்கிறேன், இந்த கர்த்தர் என்கிற நாமத்தில் எனக்கு நடக்கிற ஒரு அதிசயத்தை நான் பார்க்கிறேன். தாவீதுனுடைய எல்லா சூழ்நிலைகளும் இந்த கர்த்தர்ன்ற வார்த்தையை அவர் அதிகமாக உபயோகப்படுத்துவார். இங்கே சொல்ற கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன செய்யுன்னா, நீ சோர்ந்து போயிருக்கிறேன், இன்னைக்கு பலவீனத்தோடு இருக்கிறேன், இன்னைக்கு ஒருவேளை நான் பலவீனத்தோடு காணப்படுறேன் அப்படின்னா ஒன்ன விசுவாசிங்க, கர்த்தருடைய நாமம் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் உங்க சரீரத்தில் பேலன்ஸ் செய்ய உண்மையுள்ளவரா இருக்கிறார். கர்த்தர் என்கிற நாமம் உங்களுடைய எல்லா பலவீனங்களை எடுத்து போட்டு அந்த நாமம் நிச்சயமாக உங்களை உயிர்ப்பிக்கும். இதை எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம்? எசேக்கியேலின் புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கி நிறுத்தி
என்னை அவைகளின் அருகே நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாயிருந்து கிடந்தது. அவைகள் மிகவும் எப்படி இருந்ததுன்னா, உலர்ந்து போயிருச்சுன்னா என்ன அர்த்தம்? காஞ்சிச்சு. அதில் ஒன்றுமே கிடையாது, அதில் எந்த ஒரு ஸ்ட்ரென்த்துமே கிடையாது. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி எங்கே கொண்டு போகிறார்னா, பள்ளத்தாக்கின் நடுவில் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் நிறுத்தி என்ன கேட்குறாருன்னா, முழு எலும்பும் இருக்குது, எலும்புகள் நிறைய இருக்குது. இந்த எலும்புகள்லாம் இவர் பார்த்த உடனே இவருக்கு ஒரு காட்சி தெரியுது. எல்லா எலும்புகளும் எப்படி இருக்கு? உலர்ந்து போயிருக்கு. இந்த உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளை பார்த்த உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அவைகள் என்ன செய்வீர்? இவர் தெளிவாக பதில் சொன்னார். அவருக்கு கேள்வி கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? உயிரடையன்னு சொன்னா உயிரடையாமல் பண்ணவும் அவரால் முடியும், இல்லை உயிரடையாதுன்னு சொன்னா உயிரடையவும் பண்ண அவரால் முடியும். நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆண்டவரே, உங்களுக்கு மட்டும்தான்ப்பா தெரியும் இது உயிர் அடையுமா அடையாதா, எல்லாமே நீங்கள் தான் அறிவீர். இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்ன என்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எங்க வருது? கர்த்தருடைய வார்த்தையை எங்க சொல்றாங்க அப்படின்னா, ஒன்றுமில்லாத ஒரு இடத்துல. எங்க சொல்றாங்க? இருக்கிற இடத்துல போய் சொன்னா கூட ஏதாவது ஒரு 10 பைசா என்ன இருக்கும், பிரயோஜனம் இருக்கும். ஆனா இவர் எங்க போய் சொல்றாரு? உலர்ந்து போயிருக்கிற எலும்புகள் இடத்துல சொல்றாரு, உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்க என்ன செய்வீங்கன்னா உயிரடைவீர்கள். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை சொல்லி இந்த எசேக்கியேல் சொல்றாரு, உங்களுக்குள்ளே கர்த்தர் ஆவியை பிரவேசிக்க பண்ணும்போது நீங்க என்ன செய்வீங்கன்னா உயிரடைவீங்க. சொன்ன மாத்திரத்தில் நடந்தது என்னன்னா, கொஞ்ச நேரத்தில் ஒரு இரைச்சலின் சத்தம் உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து அவன் பார்த்து கொண்டிருக்கிற நரம்புகளும் மாம்சம் உண்டாகி மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டு அவை மூடப்பட்டது. ஆனாலும் அவையில் ஆவி இல்லாது இருந்தது. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொன்ன அந்த மனுஷனை கொண்டு சொன்ன அந்த வார்த்தை, உயிரடைங்க, கர்த்தருடைய நாமத்தினால உயிர் அடைவீர்கள் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு எலும்புகளும் என்ன செய்யுதுன்னா ஒன்று சேர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நரம்புகள் ஒன்று சேர ஆரம்பிக்குது, தசைகள் ஒன்று சேர ஆரம்பிக்குது. கர்த்தர் தசையினால சதையினால என்ன செய்யற மூட ஆரம்பிக்கிறாரு. ஒன்று சேர்ந்து கால் ஊன்றி ஒரு மனிதனாக கர்த்தரால் நிறுத்த முடியும். ஆமென். இதனுடைய நோக்கம் என்ன? கர்த்தருடைய நாமத்தை சொன்னா ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கையும் கர்த்தர் நிச்சயமாக உயிர் பெற செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஒன்றுமில்லாத வாழ்க்கை தான், உலர்ந்து போயிருக்கிற வாழ்க்கை தான். இனி இதுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை யாராலையும் கட்ட முடியாது, இதற்கு பிறகு இந்த வாழ்க்கை யாராலும் நிலைநிறுத்த முடியாது என்று சொல்லி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய நாமம் என்கிற அந்த அதிசயமான கரம் இறங்கி வந்து சொல்லும், உலர்ந்து போயிருக்கிற எலும்புகள் நடுவிலே இந்த எலும்புகள் உயிரடையும் சொன்ன அந்த நாமத்தை பார்க்கும்போது அந்த எலும்புகள் உயிரடைந்து ஒன்று சேர்ந்து ஒரு சேனையாக எழுப்பப்பட என் தேவனாலே முடியும், என் தேவனாலே முடியும். இது மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடாது ஒண்ணுமே கிடையாது. தேவனால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. நான் அடிக்கடிக்கு ரொம்ப எப்படி சொல்றது நினைச்சு பார்ப்பேன், ஆண்டவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. என்ன நினைப்பேன் அப்படின்னா, இப்போ இங்கே போயிட்டு நிறைய பேர் ஐடியா கொடுக்குறாங்க, இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, ட்ராக்ஸ் ஊழியம் பண்ணுங்க, இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருத்தர் வீடு சந்திங்க, அங்கே போய் தெருவில் நின்று பேசுங்க, இங்கே போய். நான் இதெல்லாம் 2007 ஆமாம் 2005, 6, 7 பஸ்ஸில் ஏறி ட்ராக்ஸ் கொடுத்து தெரு தெருவாக நடந்து ட்ராக்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் ஒரு செட்டிலாக என்ன பண்ணியிருக்கேன், உட்காந்துருக்கிறேன். நான் இப்போ என்ன நம்புகிறேன் அப்படின்னா, ஆண்டவர் நினச்சா ஒரே நிமிஷத்தில் ஒரே நாளில் எங்கே இருந்தாவது கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து இந்த இடத்த நிரப்ப முடியும். முடியுமா முடியாதா? உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளையே நிரப்ப அவரால் முடியும் போது இது அவருக்கு சாதாரண காரியம், ரொம்ப ரொம்ப சாதாரண காரியம். முதல்ல. ரெண்டாவது ஒரு காரியத்தை நினைப்பேன்,
நான் எப்படி ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு எதுக்கு நம்ம இவ்வளோ வேதனை பண்ணோம், நல்லாவே இருக்கலாமே. இன்னொரு நாள் யோசித்தேன், ஆண்டவர் நினச்சா ஒரு 10,000 ரூபா தசமம் கொடுக்குற ஒரு 20 பேர் ஐடியில் வேலை செய்கிற ஒரு 40 பேர் கொண்டு வந்து ஆண்டவர் இங்கே இறக்கிட்டாருன்னா நான் வெளியே போவேன்னு நினைக்கிறீங்க? போவேனா? இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா இல்லையா? ஆனால் ஆண்டவர் நினச்சா ஒரே ஒரு செகண்ட் தான். ஆண்டவர் நினச்சா ஒரே ஒரு நிமிஷம் மொத்தமாக ஐடியில் வேலை செய்கிற மொத்த பேரும் வந்துட்டாங்கப்பா. ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் எடுத்துருந்தாங்க, பாஸ்டர் காணிக்க வச்சிங்கன்ட்டு கொடுத்துட்றாங்க. மாதம் ஒரு 5 லட்ச ரூபா என்ன பண்ணுறாங்க, காணிக்க வந்துடுது. டேவிட் பதிரி பேப்பார், 5 லட்சமா வந்தால் கண்டிப்பாக தரேன், கருத்தர் கொடுத்தா கண்டிப்பாக தருவேன், என் கையில் யார்கிட்ட காசு இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுப்பேன், என் கையில். ஆண்டவர் நினச்சா நடக்குமா நடக்காதா? நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஆண்டவர் நினச்சா உலர்ந்து போயிருக்கிற எலும்புல உயிரடைய செய்யும் போது எங்கே இருந்தாவது கர்த்தர் இங்கே கொண்டு வந்து ஒரு மனுஷனை போஷிக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், திட்டம் பண்ணிட்டார்னா கர்த்தர் நிச்சயமாக போஷிப்பார். ஆற்றங்கரையில் ஒன்றுமே இல்லாத இடத்துல எலியாவை போய் உட்காருன்னாரு. யார் கொண்டு வந்தது சாப்பாடு? டெய்லியும் ஜப்டோவும் அப்புறம் ஜொமேட்டோவும் என்ன பண்ணுது, ஸ்விக்கி என்ன பண்ணுது, வந்து சப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஆற்றுல வந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. எப்போ இந்த ஆற்று தண்ணி நின்று போச்சோ உடனே ஆண்ட சொல்றார், நீ எழுந்து எங்கே போ. அதுக்கப்புறம் அந்த காக்காவும் என்ன பண்ணல, வரல. தண்ணி எங்கே போச்சு, காக்காவும் போச்சு. ஆண்ட சொல்லிட்டா, நீ எழுந்து சாரி பார்த்துக்கு போ. அங்கே உனக்கு என்ன பண்ணுது, கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரே செகண்டில் ஆண்டவர் உழந்து போயிருக்கிற எலும்புல உயிரடைய செய்ய அவர் உண்மையில் வர்றார். இரண்டாவது நம்ம ஒரு நாமத்தை பார்ப்போம். ரெண்டாவது, கர்த்தருடைய நாமம் நம்மை நீதியின் பாதையை நடத்தும். எடுத்து வாசிக்கலாம். 23வது சங்கீதம் 3வது வசனம். 23வது சங்கீதம் 3வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம், யாருடைய நாமத்தின் நிமித்தம், கர்த்தர் என்கிற அவருடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தரனை எப்படி நடத்துறாருன்னா ஒவ்வொரு நாளும் நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த ஆடுகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். எந்த நாமம், கர்த்தர்ங்கிற நாமத்தினால அவன் ஆடுகளை எப்படி நடத்துறார் ஆண்டவர்னா, ஒரு நாள் அந்த ஆடுகளுக்கு தாழ்ச்சி இல்லை, ஒரு நாள் அந்த ஆடுகளுக்கு தாகம் இல்லை. ஏன், எங்க கொண்டு போற அடுத்த வசனம் சொல்லுங்குது, அவர் என்னை, படிங்க எல்லாம் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம் தானே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. கர்த்தருடைய நாமம் எங்க கொண்டு போகுதுன்னா நம்ம புல்லுள்ள இடத்துல கொண்டு போய் மேய்க்கிறாரு, அமர்ந்த தண்ணீரை கொடுக்கிறாரு. அடுத்து அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை எங்க நடத்துறாருன்னா, என்னை அசுத்தத்தின் பாதையில் நடத்தல, என்னை துன்மார்க்கருடைய பாதையில் நடத்தல, என்னை பாவிகளுடைய பாதையில் நடத்தல, அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதிக்கான வழி கர்த்தர் என்ன செய்யறாருன்னா போதிக்கிறார். இந்த நீதிக்கான வழி எங்க நடத்துது, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார்னா அடுத்த வசனம் சொல்லப்படுது, அவருடைய கோலும் தடியும் என்ன பண்ணுது, கோலும் தடியும் எங்க இருந்து தேட்டுறது அப்படின்னா, கோலை வச்சு ஒரு மேய்ப்பன் என்ன செய்யறாரு, ஆட்டை அடிக்க தான் செய்கிறார். கோலை வச்சு என்ன தடவியை கொடுக்குறாரு, ஆட்டை என்ன பண்ணுறாங்க, கோல் வச்சு அடிதான் உழுது. ஆனால் இந்த அடி, இந்த கோலும் தடியும் ஒரு மனுஷனை அடித்து அவனை சீர்படுத்தி எந்த பாதையில் நடத்துகிறது, நீதியின் பாதை நடத்து. இந்த நீதியின் பாதை எங்க இருக்குது அப்படின்னா, நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12:28 சொல்லுகிறது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் என்ன இல்லை. அப்ப நீதியின் பாதை நம்மளை எங்க கொண்டு போகுது, ஜீவனுக்கு. ஆண்டவருடைய கோலும் தடியும், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய கோலும் தடியை நம்மை அடித்து ஒவ்வொரு நாளும் உருவாக்கி நம்ம எங்க நடத்துதுன்னா நீதியின் பாதை. அந்த நீதியின் பாதை என்ன அப்படின்னா ஜீவனுள்ள பாதை. அந்த பாதையில என்ன இல்லை அப்படின்னா மரணமே கிடையாது. ஆண்டவரோடு நித்திய காலமாக நாம் எல்லாரும் என்ன செய்வோம்னா அரசாட்சி செய்வோம்.
அந்த நீதியின் பாதையில நமக்கு ஜீவன் உண்டு. அந்த நீதியின் பாதையில நமக்கு சமாதானம் உண்டு. அந்த நீதியின் பாதையில நமக்கு அழுகை இல்லை. அந்த நீதியின் பாதையில வருத்தம் இல்லை. அந்த நீதியின் பாதையில நமக்கு பசி தாகம் ஒன்றுமே இல்லை. ஆமென். என்ன பாட்டு கூட பாருங்களேன். வருத்தம் பசி தாகம் மன அங்கே இல்லை. பாடுங்க. வருத்தம் பசி தாகம் மன தூயரம் விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பரலோகமே என் சொந்தமே என்று எங்க நீதியின் பாதையில இந்த பாட்டை பாடிக்கிட்டே நம்ம எங்க போவோம்? நித்திய ஜீவனுக்குள்ள. வசனம் தானே சொல்லுது, நீதியின் பாதை நம்மளை எங்க நடத்துது? அந்த பாதை நித்திய ஜீவன், ஜீவன் உண்டா இருக்கிறது. இந்த பாட்டை பாடிக்கிட்டே எங்க போவோம்? நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்போம். அந்த பாதையில் என்ன இல்லை? வருத்தம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் இல்லை, பேக் இல்லை, ஸ்கூல் வேன் ஃபீஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. அந்த பாதை என்ன வருது? சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, ஆண்டவரை பார்க்க முடிகிறது, ஆண்டவர் வா என்கிற சத்தம் கேட்கிறது, எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிற சத்தம் கேட்கிறது. அந்த பாதையில கர்த்தர் நமக்கு ஜீவனை வைத்திருக்கிறார். அந்த பாதையில ஒரு நாள் பயம் இல்லை, அந்த பாதையில ஒரு நாள் நமக்கு துன்பம் இல்லை, அந்த பாதையில ஒரு நாள் நமக்கு சமாதான கேடு இல்லை, அந்த பாதையில ஒரு நாள் நமக்கு கண்ணீர் இல்லை. அந்த பாதையில கர்த்தர் நம்மை அருமையாய் கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய நாமம் நம்ம எங்க நடத்துகிறது? நீதியின் வழி இல்லை, நீதியின் பாதை. மூன்றாவது நம்ம ஒன்று வாசித்து நான் முடிக்கலாம். கர்த்தருடைய நாமம் நமக்கு எப்படி இருக்குன்னா பலத்த துருகமாக இருக்கிறது. எப்படி இருக்கு? நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் நாமம் நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பான்? கர்த்தர் என்கிற அந்த நாமம் ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆமே. சகரியா 2:5 கூட சொல்லுகிறது, கர்த்தர் அதை சுற்றிலும் வேலி அடித்திருக்கிறார். கர்த்தர் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து பாதுகாப்பார் அப்படின்னு சகரியா 2:5 சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் என்கிற அந்த நாமத்தை சொல்லும் போது ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு உண்டா இருக்கிறது. ஆமே. என்ன உண்டா இருக்கு? கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம். துருகம்னா பெரிய பாதுகாப்பு, பெரிய அரணான ஒரு கோட்டை. இந்த கோட்டைக்குள்ள ஒரு நீதிமான் ஓடிட்டான் அப்படின்னா கர்த்தர் அவனை எப்படி வைப்பார்னா சுகமாய் தங்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்தினால இன்னைக்கு நமக்கு ஒரு பலத்த துருகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமே. எத்தனை பேர் நம்புறோம்? சங்கீதம் 18:2 வாசிக்கும் பொழுது தாவீது ராஜா சொல்லுவாரு, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சனை கொம்பும் உயர்ந்த அடைக்கலமுமானவர். அவர் அந்த வசனத்தை முடிக்கவே மாட்டார், சொல்லிக்கிட்டே இருப்பார். கர்த்தர்ங்கிற நாமத்தில் என்னென்ன உண்டாகுது? கோட்டை, ரட்சிப்பு, தேவன் நம்பி இருக்கிறது, துருகம், கேடகம், ரட்சனை கொம்பு, உயர்ந்த அடைக்கலம். இதே சொல்லிட்டே போகலாம். ஏன் அப்படின்னா, நான் தடுமாறி விழும்போது, காட்டில் அலையும் போது, நான் வேதனையோடு இருக்கும் பொழுது, கண்ணீரோடு இருக்கும் போது, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமம் ஒன்று மாத்திரம் என்னை தேற்றினது, கர்த்தருடைய நாமம் ஒன்று மாத்திரம் என்னை பாதுகாத்தது, கர்த்தருடைய நாமம் ஒன்று மாத்திரம் என்னை சேர்த்து கொண்டது, கர்த்தருடைய நாமம் ஒன்று மாத்திரம் நமக்கு பலனா இருந்தது. ஆமென். 42:6வது சங்கீதம் ஒன்று கூட சொல்லுவது பாருங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் எப்படி இருக்கிறாரு? தேவன் நமக்கு எப்படி இருக்காரு? அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலம். பக்கத்திலேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய துணை யாருன்னா என் கர்த்தர் மட்டும்தான். என்னதான் உங்க வீட்டுக்காரர் உங்க பக்கத்திலே இருந்தாலும் அவர் உங்களை காப்பாற்ற முடியுமா? சொல்லுங்க, முடியாது. என்னதான் உங்க மனைவி உங்களுக்கு நைட்டெல்லாம் காலை வீக்கி விட்டாலும் அவங்க வந்து உங்களை காப்பாற்ற முடியுமா? ஏன் முடியாது? அவங்க கையில ஜீவனை காப்பாற்றுகிற உரிமை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. ஆனா கர்த்தருடைய நாமத்தை சொல்லி செபிக்கும் போது கர்த்தர் உங்களை காப்பாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீது ராஜா சொல்ல, கர்த்தர் எனக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்துல
நான் ரொம்ப வேகமாக ஓடி போய் தஞ்சம் புகுகிற என் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். ஆமே. இன்னைக்கு நம்ம எல்லாம் விசுவாசத்தோடு இந்த வாரம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எதை குறித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம்னா, கர்த்தருடைய நாமம் என்ன பண்ணோம், நம்மை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய நாமம் நம்மை நீதியின் பாதை நடத்தும். கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லா கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த